ஹாய் ஆல், இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் மஷ்ரூம் தம் பிரியாணிஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா. நான் க்ளீன் வாஷ்ட் பண்ணி மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ப்ராக்கலி மட்டும் மிச்சமாயிருச்சுன்னு இதில் போட்டிருக்கேன், திட்டாதீங்க. அதில் தயிர், தேவையான கொஞ்சமாக தயிர், 2-3 ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிக்கிறேன் நல்லா. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கையளவு கருவேப்பில், கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, 4-5 பச்சை மிளகா, ஒரு பாட் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கு அதே குவான்டிட்டி அளவு, அப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் சாறு, இதெல்லாமே மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் 4-5 கருவேப்பிலையும் சேர்த்து அதோட கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஆகட்டும். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா வெந்தயக்கீரை இருக்கும்ல, அது ஒரு அரைக்கை அளவு, ரொம்ப போடாதீங்க கசக்கும், அரைக்கை அளவு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. திப்பியாக இருக்கக்கூடாது, நல்ல பேஸ்ட் ஆகணும். திப்பியாக இருந்துச்சுன்னா வாய்க்கு வரும். ஸோ அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் குக்கரில் எண்ணெயும் நெய்யையும் சேர்த்துட்டு, தேவையான அளவு நெய் எண்ணெய் சேர்த்துட்டு, பே லீஃப், சின்னமென், க்ளவுஸ், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு, சீரகம் கொஞ்சம், அதோட சீரகத்தையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அந்த பொரியறது அடங்குற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடுவோம், லோ ஃப்ளேம்லேயே. அப்போ தான் அந்த ஃப்ளேவரிங் கொஞ்சம் நல்லா இறங்கும். அது அந்த ஸ்டேஜ் முடிஞ்சதையும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஜூலியன்ஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கலக்கன்னு கிண்டிக்கிட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நீங்கள் கோல்டன் கலர் ஆகிற வரைக்குமே வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப ஸ்வீட்னஸ் பிடிக்காதுங்கிறதுனால நான் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததையுமே நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது அதில் போட்டுருவேன். அந்த க்ரீன் பேஸ்ட், மின்ட் பேஸ்ட் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க, அந்த எண்ணெய் வெளியே வர வரைக்கும். இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சப்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கணும். ஹாஃப் எலுமிச்சப்பழம், ரொம்ப விட்டிங்கன்னா அப்புறம் புளிப்பாயிடும். அதோட கொஞ்சோண்டு சால்ட், நம்மளுக்கு ஆல்ரெடி மஷ்ரூமில் சால்ட் போட்டிருக்கிறதுனால பார்த்து உப்பு போடுங்க. இதில் கல் உப்போ தூள் உப்போ எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு கொரியண்டர் பவுடர், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அதோட காரத்துக்கு நம்ம வெறும் 4-5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வெளியே வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தெரியுதா? இப்போ எண்ணெய் வந்ததையும் மஷ்ரூம்ஸ், மேரினேட் பண்ண மஷ்ரூம்ஸை போட்டுக்கோங்க. அந்த தயிர், அந்த தண்ணியோடையே அப்படியே போட்டுக்கோங்க. கழுவி விட்டு வேணாலும் ஊற்றிக்கோங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த இது எதையுமே. இது கொஞ்சம் கலக்கி விட்டு மஷ்ரூம்ஸ்லேருந்து வர தண்ணி எல்லாம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஈதர் சிக்கன், மட்டன், மஷ்ரூம், பன்னீர் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பன்னீரெல்லாம் ஆட் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், மஷ்ரூம் பன்னீரெல்லாம். இதே சிக்கன், மட்டன்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும். சிக்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அது வேகட்டும் இந்த மசாலாவில். மட்டன்னா அது ரொம்ப நேரம் வேகணும், அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க, சப்போஸ் மட்டன் ஆட் பண்ணுறீங்கன்னா. இப்போது இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டும் அரிசியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டு, நான் சைட்லேயே சுடு தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன், அந்த சுடு தண்ணியை தான் இதுக்கு ஊற்றுனேன், பச்சை தண்ணி ஊற்றல. ஏன்னா ஆல்ரெடி இது சூடாக இருக்கிறதுனால பச்சை தண்ணி ஊற்றினா டெம்பரேச்சர் மாறிடும், அதனால நான் சுடு தண்ணியை வேக வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியை தேவையான அளவு ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றலை. ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூம்ஸில் தண்ணி இருக்குது. அப்புறம் நம்ம அந்த க்ரீன் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருப்போம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரிசியெல்லாம் மூழ்கி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னா, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் உப்பும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு 2 நிமிஷம் கழிச்சு